வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்யும் பொய்யும் கலந்தது கடவுள். மெய்யும் பொய்யும் கலந்தது கடவுள். இதை பற்றி ஒரு சிறிய சிந்தனை. மகர்ஷி சொல்வார்கள், நான் எனது 3ஆம் வகுப்பு கல்வி அறிவை கொண்டு உணர்ந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் என்னை விட கல்வியிலும் அனுபவங்களிலும் சிறந்தவர்கள். எனவே என்னை விட மேலும் பல இயற்கை உண்மைகளை உங்களால் வெளிப்படுத்த முடியும் என்று ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவார். உண்மைகளை விளக்குவது என்றால் பொய்மைகளும் உள்ளன என்பது தானே அர்த்தம். மனிதன் கடவுளை உணர்ந்தாக வேண்டும் என்பதில் எம்மதத்திலும் மாற்று கருத்தில்லை. என்றாலும் மக்களில் பலருக்கு கடவுள் உண்டு என்று சொல்வதற்கும் சிலருக்கு கடவுள் இல்லை என்று மறுப்பதற்கும் தெளிந்த அறிவு அவசியமில்லை. ஆனால் கடவுள் உண்டு என்றால் எப்படி என விளக்குவதற்கும் கடவுள் இல்லை என்றால் எப்படி என விளக்குவதற்கும் நீண்ட ஆராய்ச்சியும் தெளிந்த அறிவும் சுய அனுபவமும் வேண்டும். இப்போ கடவுள் இருப்பது உண்மையானால் இல்லை என்பது பொய்தானே? சரி, கடவுள் இல்லை என்பது உண்மையானால் உள்ளது என்பது பொய்தானே? இப்படி ஒரு சர்ச்சைக்கு 1000 கருத்துக்கள் வரும் என்றாலும் ஒன்றுதானே சரியான தீர்வாக இருக்கும். அந்த ஒன்றை அறிவது எப்படி? மனித அறிவாலும் அறிவியல் கருவிகளாலும் சுட்டிக்காட்ட முடியாத கடவுளை உணர்வதற்கு அனுபவம் ஒன்றுதான் ஒரே தீர்வு. இதுதான் தெய்வம் என்ற உண்மையை அனுபவத்தில் பெற்றுவிட்டால் பிறகு எந்த வகையிலும் அவனை யாரும் மாற்றம் செய்துவிட முடியாது. தெய்வம் இதுதான் என்பதை அனுபவத்தில் பெறவில்லை என்றால் சிறு நிகழ்ச்சி கூட ஒருவரை மதமாற்றமே செய்துவிடலாம். தெய்வம் உண்டு என்று ஞானிகளும் சித்தர்களும் உணர்ந்து எழுதியிருந்தாலும் இன்றைய நாத்திகர்களின் நக்கலுக்கு பதில் சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு விளங்கியவர் இல்லை என்பதனால் தானே இன்னும் நாத்திகவாதம் நாசமாகாமல் இருக்கிறது. இந்த குறையை போக்கி விஞ்ஞானிகளும் ஏற்கின்ற வகையில் விளக்கம் தந்தவர் பகவான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள். அவரது கருத்துக்களை நாம் கூர்ந்து நுணுகி சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வேதத்திரியத்தை உலகத்தில் பரவச் செய்யவும் வேண்டும். தத்துவத்திற்கு எல்லை இல்லை. ஏனென்றால் எல்லையில்லாத இறைவனை பற்றி பேசுவதால் தத்துவத்திற்கும் எல்லை கிடையாது. பக்தி கதைகள் அனைத்திற்கும் உட்கருத்தை வெளிப்படுத்தும் சூத்திரத்தை, ஒரு சாமியத்தை வேதத்திரிய தத்துவத்தின் மூலம் மகர்ஷி இந்த உலகுக்கு அருளி உள்ளார்கள். கிறிஸ்தவத்தை பற்றி, இஸ்லாமை பற்றி இப்படி பேசுவாயா என்று சிலர் எதிர்கேள்வி வைப்பதுண்டு. அதாவது, அரசியல்வாதிகளை ஏன் லஞ்சம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் அடுத்தவர்கள் வாங்கவில்லையா என்று எதிர்கேள்வி வைப்பதைப் போல நமது வழிபாட்டில் உள்ள குறைகளை நீக்க வேண்டும் என்றால் மற்ற மதங்கள் இல்லையா என்று எதிர்கேள்வி வைப்பது
புரிந்து கொள்ளும் அறிவை மழுங்கச் செய்துவிடும். நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையை கெடுத்துவிடும். எனவே முதலில் நமது வீட்டை சுத்தப்படுத்துவோம். அடுத்த வீட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம். முதலில் நமது சமுதாயம் எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக வாழட்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் தானே நமது மார்க்கத்திற்கு வந்துடுவார்கள். இப்போ சமீப காலங்களிலே ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் இறை வழிபாட்டில் இந்துத்துவம் மறந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். சனாதன மார்க்கம் பரவிருக்கிறதை பார்க்கிறோம். சனாதனா means henotheism, which means worshipping one God without denying the existence of worshipping of others' gods. The perfect understanding is everything is nothing but eternity God. It generates everything. It operates everything. And it deletes everything. Hence, the basis of all these qualities are named as God, God. எனவே கடவுள் பெயரால் வியாபாரம் செய்வதற்கு மதங்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் உண்டு என்றால், அதிலுள்ள தவறான புரிதல்களை சுட்டிக்காட்ட ஏன் சுதந்திரமும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் மறுக்கப்பட வேண்டும்? ஏன் மறுக்கப்பட வேண்டும்? ஒரு இயற்கை ரகசியத்தை தெரிந்தவர் தெரியாதவர்க்கு பரிமாற்றம் செய்தால்தான் வாழ்க்கை செம்மைப்படும். அப்படி செம்மைப்பட்டதுதான் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகம். இதற்கான முறை ஊடகம் என்று சொல்லப்படுகிறது. ஊடு அகம் ஊடகம். அகம் பிரம்மாஸ்மி. பலரது மனங்களில் ஊடுருவல், அதுதான் ஊடகம். உரையாடல் என்பது சில பேருடன் நேரடியாகவோ ஊடகம் வழியாகவோ அவரவரது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற நடைமுறை. ஆனால் விளக்க உரை சொற்பொழிவு என்பது நமக்கு அறிமுகமில்லாத பலரது சிந்தனைகள் மூலம் நம்மை வந்தடைகின்ற வரலாற்று நிகழ்வுகள். அவற்றில் சிலரது பொய்களும் கலந்தே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு தலைப்பில் விளக்கு உரை கேட்கின்ற பலருக்கும் பல கருத்துக்கள் வரும். அதை கேட்ட கருத்துக்களில் உடன்பாடு, சமன்பாடு, முரண்பாடு என்ற வகைகளில் கருத்து கணிப்புகள், விமர்சனங்கள் வரும் என்பதும் தவிர்க்க முடியாதது. எனவே நமக்கு நமது எண்ணங்களை, நமது செயல்பாடுகளை, நாம் சந்திக்கின்ற சுக துக்கங்களை காரணம் அறிந்து தீயதை தவிர்த்து நன்மையை வளர்த்து கொள்ள நாம் படிக்கின்ற, கேட்கின்ற கருத்துக்கள் எப்படி பயனாகும் என்ற கோணத்தில்தான் ஊடக கருத்துக்களை நாம் அணுக வேண்டும் என்பது எனது பணிவான கருத்து. நான் என்னை திருத்திக் கொண்ட அனுபவம் இதுதான். இன்னும் திருத்திக் கொண்டிருக்கின்ற முயற்சியும் இதுதான். ஆதி காலம் தொட்டு என்றைக்கும் மக்களுக்கு தர்மத்தை, அறத்தை, ஒழுக்கத்தை போதிக்கின்ற முறைக்குத்தான் ஆன்மீகம் என்றே பெயர். இதில் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என இரு வழிகள் உண்டு என்று பரவலாக பேசப்பட்டாலும் உண்மையில் ஒரே வழிதான் உண்டு. 2 படிகள், ஒரு வழிக்கான 2 படிகள் என்பதே சரியான புரிதல். இப்போ ஒரு பொருளை வாங்க கடை வீதிக்கு போனாலும் எந்த கடையில் கூட்டம் அதிகமோ அங்குதான் நல்ல பொருள் விற்கப்படுகிறது என்ற நம்பிக்கை பொதுவானது. விளம்பரத்தால் அல்லது தள்ளுபடி போன்ற வியாபார யுக்தியை பயன்படுத்தி நம்மை ஈர்த்து அதிக லாபம் பார்க்கிறார்கள் என்பது சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். இதை போலவே
விளம்பரமின்றி தலைமுறைகளாக நமக்கு கடவுள் நம்பிக்கை, வணக்க முறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் போன்றவற்றின் மீது வலுவான நம்பிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஏன் சில ஞானிகளால், சித்தர்களால் விமர்சிக்கப்பட்டது என்றால், மக்கள் வெற்று கடவுள் நம்பிக்கையால் மட்டுமே சுகமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லையே. கடவுளை பற்றிய வெற்று நம்பிக்கையால் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் சுகமாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லையே. எனவே இதை மாற்றியமைக்க நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற அக்கறையே சித்தர்களின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு அடிப்படை. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்ற சிவபாக்கியரின் பாடல் நாத்திகமன்றி வேறு என்ன? இப்படி வழிபாடு தோன்றிய காலத்திலேயே கடவுள் மறுப்பு சித்தாந்தமும் தோன்றிவிட்டது. எப்போது கடவுள் நம்பிக்கை என்று ஒன்று தோன்றியதோ அப்போதே கடவுள் மறுப்பு என்ற நாத்திகமும் தோன்றிவிட்டது. இது ஏதோ சமீப காலத்தில் தோன்றிய தத்துவம் அல்ல. அத்வைதத்திற்கும் துவைதத்திற்கும் இடையில் விசிஷ்டாத்வைதம் மூலம் கடவுளை விளக்க வந்த சித்தர்களை நாத்திகர் என்று யாரும் விளக்கிவிடவில்லை. என்றாலும் சித்தர்களின் கவிதைகளை அலட்சியப்படுத்திவிட்டார்கள். அதனால் தெய்வ நீதி பற்றிய உண்மைகள் மக்கள் மனங்களில் ஊடுருவவில்லை, சமுதாயத்தில் பரவவில்லை. வெற்று கடவுள் நம்பிக்கை மட்டுமே பரவி உள்ளது. விளைவு என்ன? அதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும், சிக்கல்களுக்கும், யுத்தங்களுக்கும் காரணம். தெய்வ நீதி, சரணாகதி என்பன எல்லாம் உதட்டளவில் உள்ளதை அன்றி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் ஒழுக்கத்தை பின்பற்றுவோம் என்ற உண்மையான சரணாகதி பரவலாக பக்தரிடம் இல்லை. அடுத்தவர் மனதை வருத்துவது ஏன்? அடுத்தவர் பொருளை சுரண்டுவது ஏன்? நேரடியாகவோ யுக்தில் மூலமாகவோ பிறர் பொருள் பறித்தல் ஏன்? சைபர் கிரைம் பெருகி வருவதன் காரணம் என்ன? யார் எவர் நட்டப்பட்டாலும் எனக்கு என்ன, என் வாழ்க்கை செழிப்பாக இருந்தால் போதும் என்ற சுயநலம் தானே. சுயநலம் உண்மையான ஆன்மீகத்திற்கு விரோதி. சுயநலம் தெய்வ நீதிக்கு விரோதம். இப்படி மக்களின் செயல்களில் பல சமயங்களில் ஒழுக்கம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம். கோவிலிலே தெய்வத்தை தரிசிப்பதில் நமக்கு முன் உள்ளவரை தள்ளிக்கொண்டு முந்திக்கொண்டு போகக்கூடாது, அது ஒழுக்கம் அல்ல என்பதை ஏன் பக்தர்கள் உணரவில்லை? சரி, இதன் விளைவு என்ன? பாதிக்கப்பட்டவரின் மனக்கசப்பு முந்தி சென்றவரின் நிம்மதியை கெடுக்கும் என்பதை யார் கற்றுத்தந்தார்கள்? யார் கற்றுத்தருவது? இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரவை விட மடங்களுக்கு, மத தலைவர்களுக்கு வேற என்ன முக்கிய வேலை? இந்த ஒழுக்கத்தை பக்தர்களுக்கு போதிப்பதை விட மத தலைவர்களுக்கு வேற என்ன வேலை? இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் செல்வம் வரும், இதை செய்தால் பாவங்கள் போய்விடும் என்று ஆசைகளை முன்வைத்துத்தானே ஒழுக்கமில்லாத பக்தி வளர்க்கப்படுகிறது. ஆனால் ஒழுக்கத்தை முன்வைத்தால் தானே சுகமாக வாழ முடியும், எல்லாரும் எல்லாமும் பெற முடியும். இந்த ஒழுக்கத்தை யார் கற்றுத்தருவது? தாய் தந்தைக்கு தெரிந்தால் தானே சந்ததிக்கு கற்றுத்தர முடியும். உதாரணமாக, ஒரு நாள்
கோவை மருதுமலை அடிவாரத்தில் மலைக்கு செல்லும் சிற்றுந்துக்காக நான் வரிசையில் காத்திருந்தேன். ஒரு அம்மாவும் 2-3 பிள்ளைகளும் வந்தார்கள். வந்தவர் வரிசையில் நிற்கவில்லை. அந்த சிற்றுந்து வந்தவுடனே ஓடி போய் முன்னாடி ஏறிக்கொண்டார்கள். யாரும் அவரிடத்தில் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கவே இல்லை. அதை குறை என்று சுட்டிக்காட்டவே இல்லை. அப்படி என்றால் இந்த ஒழுங்கினத்தை சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விட்டதா? இந்த ஒழுங்கினம்தான் பண்பாடா? இப்படி வளர்கின்ற பிள்ளைகளிடத்தில் எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளால் எத்தனை சிறு சிறு குற்றங்கள் நிகழும். யார் இதற்கு பொறுப்பு? பள்ளி கல்லூரிகளும் கற்றுத்தருவதில்லை. மூக்குள்ள வரை சளி பிடிக்கும், உயிருள்ள வரை சுகதுக்கம் என்று ஒரு ஏற்புத்தன்மை மக்கள் மனதிலே உறுதியாக பதிந்ததற்கு யார் காரணம்? எப்படி என்றால், திரைப்படங்களில் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ள கதாநாயகனே மது அருந்துவது போல் காட்டுகின்ற போது இன்றைக்கு 40,000 கோடிக்கு மக்கள் மது அருந்துகிறார்கள். இது யார் சொல்லிக் கொடுத்த பாடம்? கதாநாயகன் சொல்லிக் கொடுத்த பாடம். மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு சில கதாநாயகர் அப்படி செய்யவில்லையே, அப்படிப்பட்ட காட்சிகளை நடித்ததில்லையே. இது யார் நமக்கு செய்கின்ற துரோகம் என்பதை யார் மக்களுக்கு எடுத்து காட்டுவார்கள்? ஒரு நல்ல காரியத்திற்கு பைசா நன்கொடை தராதவர்கள் 40,000 கோடிக்கு மது அருந்துகிறார்கள் என்றால் என்ன சமுதாயம் இது? எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்? இதனால் மக்களுக்கு வந்த சிக்கல்கள் எத்தனை? இதை ஏன் யாருக்கும் மக்களுக்கு எடுத்து பேசுவதில்லை என்றால், பெரும்பாலும் தலைவர்கள் சுயநலவாதிகளே. பெரும்பாலும் தலைவர்கள் சுயநலவாதிகளே. யார் எக்கெடு கட்டாலும் அவர்களுக்கு பதவி இருக்கணும், சொத்து செல்வாக்கு இருக்கணும், அவ்வளோதான். எந்த துறையில் இருந்தாலும் என்ன சேவை செய்தாலும் சுயநலம்தான் முன்னிற்கிறது என்றால் யார் பொதுநலம் பேணுவது? அதற்கென்று யார் பிறப்பார்கள்? மது, மாது, சூது என்ற இம்மூன்றும் அதர்மம் என்று பொதுவாக பேச்சாளர்கள் சொல்வதுண்டு. ஆனால் அவர்களே சொர்க்கத்தில் சோமபானம் அருந்தலாம், ரம்பை ஊர்வசி நடனத்தை கண்டு களிக்கலாம், அதனால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றும் போதிக்கிறார்கள். இங்கு பூமியில் அதர்மம் என்று வரையறுக்கப்பட்டது சொர்க்கத்தில் எப்படி தர்மமாகும்? ஆன்மீக சொற்பொழிவாளர்களே, ஏன் இந்த குழப்பவாதம்? இப்படி கேள்வியில் எழுப்பினால் பக்தர்களுக்கு எரிச்சல் வருகிறது. துன்பம் விலக வேண்டாமா? இனிப்பு எல்லோருக்கும் பிடித்தமானது, கசப்பு யாருக்கும் பிடித்தமானது அல்ல. என்றாலும் கசப்பினால் வியாதி வந்த வரலாறு இல்லையே. கசப்பினால் வியாதி வந்த வரலாறு இல்லையே. இனிப்பால் தான் அத்தனை வியாதிகளும் பரவி உள்ளன. இது போல்தான் பக்தி இனிப்பாக இருந்தாலும் துன்பம் விலகாது. கடவுளை பற்றிய சிந்தனையின்றி சட்டத்தை மதித்து வாழ்கின்ற 45 கோடி மக்கள், இந்த உலகத்திலே கடவுள் சிந்தனையே இல்லாதவர் 45 கோடி மக்கள், அவர் நாம் படுகின்ற அளவுக்கு துன்பப்படவில்லையே. கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலை சொல்லி வைத்தார். இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் எங்கே? இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் எங்கே? இறைவன் இல்லை என்றும் சொன்னான் ஒரு மனிதன் எங்கே? இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன், இனி புரியும் அதன் உண்மை அவன் அல்லவா இறைவன். எப்படி? காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதுண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும், விதை கண்டதுண்டா? கடல் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததுண்டா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, உருவமங்கு உண்டா? தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான் பக்தன். தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான் ஞானி.
இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான்? நாத்திகன் இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான் நாத்திகனும் விஞ்ஞானியும். இப்படி மெய்யும் பொய்யும் கலந்த உலகில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் கூட நம்மால் எது அசல் எது போலி என்பதை கண்டறிவது கடினம் என்கின்ற போது மறைபொருளாய் உள்ள இறைவனை எப்படி அடையாளம் காண்பது? இந்த ரகசியத்தை அறிவித்தவர்கள் ஞானிகள், சித்தர் பெருமக்கள். அவர்களது தத்துவங்களை தவத்தோடு இணைந்து சிந்தித்தால் மட்டுமே உண்மையான தெய்வத்தை நாமே நமது அனுபவத்தில் உணரலாம். பிறகு எந்த முரண்பட்ட வசனங்களும் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்திவிட முடியாது என்பதை உணர்ந்து மக்கள் உய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.